வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். பரபரப்பான இந்த சூழ்நிலையில் இன்றைய விவாத நேரத்தின் தலைப்பை முதலில் பார்க்கலாம். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லையா? மத்திய அமைச்சரின் பதிலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் சொல்ல வருவது என்ன? மேகதாது விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் முதல்வர் விஜய். ஆட்சியை காப்பாற்ற தமிழ்நாட்டின் உரிமை அடகு, உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மீண்டும் சூடுபிடிக்கும் மேகதாது விவகாரம், பரபரப்பான அரசியல் களம். இந்த தலைப்பை பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வருகை தந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் திமுகவின் கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். அடுத்து இணையத்தின் வழியாகவே தவைக ஆதரவாளர் க தீபன் சக்கரவர்த்தி அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரியிலிருந்து திரு சரவண பெருமாள் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், முதலில் சரவண பெருமாள் அவர்களிடமிருந்து இன்றைய விவாதத்தை தொடங்கலாம். சார், இந்த மேகதாது அணை அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பரபரப்பு, ஒரு படபடப்பு. என்ன இதை பற்றி சொல்வது? இது யாருக்கு லாபம்? இந்த அணை என்பது என்ன அப்படின்ற பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பும், கர்நாடகாவிலிருந்து தன்னிலை விளக்கமும் மாறி மாறி வருகிறது. எப்பாடு பட்டேனும் நாங்கள் அணையை கட்டியே தீர்வோம் என்று அவர்கள் அடம் பிடிக்க, எங்களுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அடம் பிடிக்க, இப்படித்தான் சென்று கொண்டிருந்தது நிலைமை. இப்பொழுது தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவையில்லை என்ற கருத்து மேலும் பல விமர்சனங்களை முன்னே வைத்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மேகதாது அணை அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க கர்நாடகா குறிப்பாக என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட, அதாவது அவங்க 40% ஷேர் தமிழகத்துக்கு கொடுக்கணும். அது அல்லாத நீரை தேக்கி வைக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்கிறதா அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில். அதை தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 2018 தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு கேட்டால், இதில் லோவல் ரிப்பேரியன், அதாவது கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவங்களுடைய ஒப்புதல் தேவையில்லை. அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட், அதாவது இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் மூலயமாவோ அல்லது நம்ம காவிரி டிஸ்பியூட் பேனலில் அவங்க டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி, நாங்கள் இதை ஒரு தேக்கி வைக்கிச்சு எங்களுடைய மாநிலத்தினுடைய நீர் தேவைக்காக, குறிப்பாக பெங்களூரில் நம்மளுடைய தமிழர்கள் பலர் இருக்கிறாங்க. எல்லா மாநில மக்களும் அங்கே குமிஞ்சிருக்கிறாங்க. எப்படி சென்னையில் குமிந்து இருக்கிறார்கள் பீகாரிகள், யூபிஏ சார்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அது மாதிரி அங்கே குறிப்பிட்ட இந்தியா முழுக்கம் இல்லாமல் அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி ஆயிடுச்சு. இன்னும் சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக தான் இருக்குது. பாம்பே மாதிரி அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அதே மாதிரி டெல்லி மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. காஸ்மோபாலிட்டன்னா உங்களுக்கு குளோபலாக எல்லாரும் இருக்காங்க. அங்கே நீர் தேவை அதிகமாக இருக்குது. ஏன்னா இதை நான் 2012 அங்கே ஒரு 15 நாள் ஒரு சோலார் ப்ராஜெக்ட் ஸ்டடிக்காக இருக்கும்போது அங்கே நான் பார்த்தேன் இந்த நிலவரத்தை. ஏன்னா அந்த காட்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஐஏஎம் கடந்து ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா விரிவடைந்த கிரேட்டர், இங்கே எப்படி கிரேட்டர் சென்னையோ அதே மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நம்ம விஷயங்கள் தமிழகத்துக்கும் அது பாதிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே குறுவை சாகுபடியில் இப்போ நம்ம 12ஆம் தேதி ஜூன் திறந்துருக்கணும். மேட்டூர் அணையை திறந்துருந்தாங்கன்னா அந்த 20% 30% குறுவை சம்பா கேனல், அதாவது மூலியமாக உங்களுக்கு நீர்ப்பாசனத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவைப்படுற இது வந்திருக்கணும், வரல. ஆகையினால மீதி இருக்கிற 80% போர்வெல்லை நம்பியிருக்காங்க. இந்த தடவை பவர் ஃபெயிலியர் இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பவர் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் ஓடிக்கொண்டு 18 மணி நேரம் தான் ஓடிக்கொண்டு இருப்பதாக பல இடங்களில் 7 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தகவல்கள் வருது. ஸோ ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் பார்க்குற 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேகதாதுல குறிப்பாக இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள்லாம் சொல்கிறாரு, பக்ரா நங்கல் பிஎஸ்
அந்த நீர்த்திட்டம் பாரு இமாச்சல் பிரதேஷ் அங்கே அந்த பகுதிகளில் ஒரு 7 மாநிலங்களுக்கான நீரை வந்து தேவையை வந்து ஹரியானா, பஞ்சாப், டெல்லி இவங்களுக்கெல்லாம் தேவையான விஷயங்களை வந்து அது வந்து அந்த அந்த ஸ்கீம் மாதிரி கொண்டு வரணும்னு சொல்கிறார். இதுக்கு தனி மேகதாத்துக்கு தனி டிஸ்பியூட் பேனல் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அது வந்து தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம குறிப்பாக வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே ஒரு தவறுகளை செஞ்சு வந்து கொண்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கலாக சொல்லும் போது வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து போபால்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இந்த பக்கம் வடக்கில் போபால்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார். இந்த பக்கம் வந்து பரோடாலேருந்து பெங்கால் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்த மாதிரி தெரியல. நானும் எவ்வளோ டேட்டா தேடி பார்க்குறேன், ஒரு டேட்டா கூட கிடைக்கல இந்த மாதிரி வாட்டர் டிஸ்பியூட் இருந்ததாக. அப்போ வந்து பல சமஸ்தானங்கள் இடைப்பட்ட போபால்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஆட்சி செய்யும் போது இடைப்பட்ட இடங்களில் பல சின்ன சின்ன சமஸ்தானங்கள் சிவாஜி மகாராஜனுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாத சமஸ்தானங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் தண்ணி பிரச்சனை கிடையாது. போகம் வந்து 4 போகம் விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? ஏன் பெரம்பூர் பகுதியிலேயே என்னோட பகுதி இருக்குது, பெரம்பூர் பகுதியில் நெல் வயல் தெருன்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூரி அப்படின்னு நெல் ரகம் இருந்ததாகவும் பல போகம் செய்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமாக வாழ்ந்த மக்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய வடசென்னையில் இருக்கக்கூடிய இப்போ சிஎம் வெற்றி தொகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருக்க நெல் வயல் தெருன்ற அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதான். அப்போல்லாம் தண்ணி பிரச்சனை வரலை. ஏன் இப்போ தண்ணி பிரச்சனை வந்திருக்கு? அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வேர்ல்டு பேங்க்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ண நீர் தேக்கங்கள், அதாவது என்னன்னா வாட்டர் பாடிஸ் எக்ஸஸ் வாட்டரை வந்து ஸ்டோர், அதாவது நம்ம காமராஜர் பீரியடில் வந்து அணைகள் கட்டப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய அணைகளை கட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நதிகள் வந்து இப்போ பேப்பர்லாம் நான் படிக்கிறேன். என்ன படிக்கிறோன்னா சின்ன சின்ன ஆறுகளை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில். அதாவது காட்டாறாக இருக்கக்கூடிய மழை காலங்களில் பெரிய ஆறாக இருந்தது வெயில் காலங்களில் இதுவாகிடும். அதெல்லாம் நம்ம காப்பாற்றாத சூழ்நிலையில் வந்திருக்கோம். தடுப்பணையே வந்து கட்டாத 3500 கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு வந்து 2011 ஒதுக்கப்பட்டது. வேர்ல்டு பேங்க், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் இன்னும் 3 பேரும் சேர்ந்து ஃபண்டிங் பண்ண 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மழை வெள்ளம் வந்தால் நம்ம பார்த்தோம் மிக்ஜாம் புயல் அப்போ எவ்வளோ தண்ணி கடலில் விட்டோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் நீரை தேக்கி வைக்காம தண்ணியை வந்து விட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இது மேகதாதுன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு அங்கேயும் தமிழர்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கர்நாடகா பகுதியிலையும் நீங்க அந்த மைசூர் பகுதிகளில் போனீங்கன்னா, மாண்டியா பகுதிகளில் போனா தமிழர்கள் அங்கேயும் இருக்கிறாங்களாம். அந்த மாதிரி இல்ல. நான் விஷயத்தை என்ன எதுக்காக அதை சொல்றேன்னா, நம்ம விஷயத்தை வந்து போட்டு நம்ம வந்து இந்த இடத்துல ஏன் அந்த பகுதியில பக்ரா பியாஸ்ல இல்லாத பிரச்சனை ஏன் தமிழகத்திலையும் கர்நாடகாலையும் விஸ்வரூபம் எடுத்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது? கடந்த எனக்கு நினைவு தெரிந்து அரசியலில் தீவிரமாக ஈடுபட்ட காலகட்டத்தில் இருந்து நான் பார்க்கிறேன். 2001 6 பேரில் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து அப்போ வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்த இவர் கிருஷ்ணா இருந்தார். அவர் வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே மதிக்கல. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லி இருக்கு. அந்த மாதிரி இது முழுக்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல். அது மட்டும் இல்லாமல் சரியான நிர்வாகம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து இவங்க நிர்வாக திறமையின்மையினால உங்களால ஒரு தடுப்பணையை கூட ஒழுங்கா கட்ட முடியல. சரிங்க சார், ஓகே. முரளி சார் நீங்க சொல்லுங்க. அதாவது நிர்வாக திறமையின்மை, அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா பல வரலாறுகளை பார்க்கும் பொழுது தவறு முழுக்க நம்மிடம்தான் இருக்கிறது. அப்ப இல்லாத பிரச்சனை இப்ப பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாம இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்ம தான் மாத்திட்டே போறோம். எங்க டேட்டாஸ் தேடினாலும் நமக்கு சாதகமா எதுவுமே இல்ல அப்படின்றதுல முடிச்சிருக்காங்க. சரவண பெருமாள், உங்களோட கருத்துக்கள் என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு கண்டினியூ பண்ண ஒரே ஒரு செகண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து கடந்த ஆட்சி காலத்துல திமுக என்ன பண்ணாங்கன்னா சரியா வாதம் செய்யலன்றதுதான் இது. அபிடேவிட் சரியா தாக்கல. காவேரி வாதம் பண்றாருன்னு அது சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக வாதம் செய்யவில்லை என்று ஐயா அவர்கள் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வாதம் செய்த காரணத்தால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் காவேரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் காவேரி மேலாண்மை வாரியமே அமைக்கப்பட்டது.
திமுக இல்லை என்று சொன்னால் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்குமா என்றால் கண்டிப்பாக வந்திருக்காது. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்னவென்று கேட்டால், ஒரு இணையமைச்சர், ஒன்றியத்தினுடைய இணையமைச்சர், இதோ பாருங்கள், மேகதாதில் அணை கட்டுவதற்கு தமிழகத்தினுடைய அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒன்றிய அமைச்சர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், கொண்டவன் சரியாக இருந்தால் குடித்தனம் சரியாக இருக்கும் என்று எங்கள் கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு. ஆண்டவர் சரியாக இருப்பாரால் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் சரியான தலைவராக இருந்தால் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இப்படி பேசியிருப்பாரா என்றால் பேசியிருக்க முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருப்பாரானால் இதே ஒன்றிய அமைச்சர் என்ன பதில் சொல்லி இருப்பார் என்றால், இதோ வாருங்கள், மேகதாதில் அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று அவர் கண்டிப்பாக சொல்லி இருப்பார். ஆகவே ஒரு சரியான ஆட்சி சரியான முறையில் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிந்த காரணத்தால் எதற்கு நாம் எதை சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது, எதை நாம் சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்ற துணிச்சலின் காரணமாக தான் இப்பொழுது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இணையமைச்சர் இப்படி பேசியிருக்கிறார். ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் ஜூன் 12ஆம் தேதி வந்துவிட்டது என்று சொன்னால் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். எப்படி பெருமகிழ்ச்சி அடைவார்கள் என்றால், 12ஆம் தேதி சரியாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டுவிடும். ஆனால் இப்பொழுது ஜூன் முடிந்து ஜூலை முடிந்து ஆகஸ்ட் 12 வருகிறது, 3 மாதம் வர போகிறது. கிட்டத்தட்ட 40-50 நாட்களாக அணை திறக்கவில்லை. அணை திறக்காத காரணத்தால் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடி இல்லை. விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்ணீர் வடிப்பது மட்டுமல்ல, குடிநீருக்கே பிரச்சனை வந்துவிட்டது என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி இந்த அரசாங்கம் கவலைப்படுகிறதா என்று சொன்னால் கவலைப்படவில்லை. ஆனா ஐயா சரவண ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது அவருடைய நோக்கம் வலதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் திராவிட இயக்கத்தை தாக்குவதுதான் அவர்களுடைய நோக்கம். ஏதோ எங்களுடைய தாக்கிவிட்டால் அவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இப்பொழுது யாரையும் தாக்கிக் கொள்வதோ விமர்சனம் செய்வதோ நம்மளுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் என்னவென்றால், மேகதாதுவிலே கர்நாடகம் அணை கட்டக்கூடாது. அணை கட்டுமானால் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால்தான் சட்டமன்றத்தில் மேகதாது அணை பற்றி பிரச்சனை வந்த பொழுது எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கிட்டு இதோ வாருங்கள் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு சின்ன தீர்மானத்தை கொண்டு வந்தார். எங்கள் தலைவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அப்பொழுது காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு மேகதாது அணை என்பது புதிய பிரச்சனை. இந்த புதிய பிரச்சனையை பழைய பிரச்சனையோடு ஒப்பிடக்கூடாது, இதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் 1959 தாவா நீர் சட்டப்படி நிதோ பாருங்கள் ஒரு மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். உடனே முதலமைச்சரும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பிரச்சனையை சேர்ப்பதற்கு என்ன முடிவு? எங்கள் தலைவர் சொன்னார், சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி நாம் உடனடியாக அனைத்து கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். ஒன்றும் கிடையாது மேடம், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்களே, அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒன்றிய அரசாங்கத்திடம் கொடுத்தார்களா என்பது கூட தெரியவில்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது நீட் தீர்மானத்துக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பி இருக்கிறார். கவர்னர் கொண்டு போய் ஜனாதிபதி கிட்ட கொடுத்திருக்கிறேன். ஜனாதிபதி அது முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சு அந்த சட்டத்தை எப்படி எடப்பாடி பழனிசாமி மறைத்து வைத்தாரோ அதை போல இன்றைய முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்க வேண்டிய முதலமைச்சர் வாய்மூடி மௌனமாக இருக்கிறாய். அதனால்தான் காவேரி இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நடந்தாய் வாடி காவேரி என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட காவேரி வறண்டு கிடக்கிறது. வறண்டு கிடப்பது மட்டுமல்ல மெலிந்து கிடக்கிறது. மெலிந்து கிடப்பது மட்டுமல்ல நலிந்து கிடக்கிறது. நலிந்து கிடப்பது எதற்கு காரணம் என்றால், நம்மளுடைய முதலமைச்சர் ஊமையாக இருப்பதனால் அந்த காவேரி நடக்காமல் இருக்கிறது. சரிங்க சார், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் கடிதமா எழுதி இருக்கிறாரு. இதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? அதாவது லாஸ்ட் கவர்மெண்ட் கடந்த ஆட்சியில் இதற்காக எடுத்த முயற்சிகள் சரியில்லை என்று சரவண பெருமாள் எப்படி குற்றம் சாட்டினாரோ அதே போல நீங்க முதல்வரை குற்றம் சாட்ட முடியாது இல்லையா? முதல்வர் கடிதம் எழுதி முதலமைச்சர் ஜூன் 12ஆம் தேதி திறக்கவில்லை என்று சொன்ன பிறகு கர்நாடகம் தண்ணீரை திறக்க முடியாது என்று சொன்ன பொழுது ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தை கூட்டியது மட்டுமல்ல, அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் பிரதமரை சந்தித்திருக்க வேண்டும்.
மேடம் உங்களுக்கு ஒன்று சொல்ற, ஒரு முதலமைச்சர் போய் உரத்த குரல் கொடுக்கணும். ஏன் என்று கேட்டால் குரல் கொடுக்க மாட்டார். கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் கட்சியினுடைய தயவில் தான் தாவேக ஆட்சி இருக்கிறது. ஒரு வார்த்தை பேசினால் ராகுல் காந்தியிடம் இருந்து உத்தரவு வந்துவிடும். ஆதரவு வாபஸிட்டால் தாவேக ஆட்சி கவர்ந்துவிடும். ஆட்சியை காப்பாற்ற வேண்டுமே தவிர அவருக்கு காவேரியை காப்பாற்ற வேண்டும் என்று நோக்கமில்லை என்று குற்றம் சாட்டுகிறேன் திமுக. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தீபன் சார் இருங்க சரவண பெருமாள் சார், நம்ம முதல் சொல்ல ஒரே நிமிஷம் சார். தீபன் சார், அதாவது ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் அஜெண்டாவா இருக்க தவிர இல்ல காவேரியோ இல்லங்க தமிழகமோ இல்ல தமிழக மக்களோட குடிநீர் ஆதாரமோ அல்ல ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய அணை ஏன் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது, முதல்வர் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்ற கேள்விகளுக்கு உங்களுடைய விடை என்ன? தீபன் கேக்கல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சாரி அடுக்கணும். கேக்குறது சொல்லுங்க. சோ இப்ப அண்ணா சொன்னாரு, இப்ப ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நம்மளோட முதல்வர் இந்த நடவடிக்கையில இது எடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற பேசிக் அந்த பொலிட்டிக்கல் டிராமாவை மட்டும் முதல்வர் பண்ணிட்டு இருந்திருந்தாருன்னா, சோ அதைத்தான் அவங்க சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு பதிலடியா நிறைய சொல்ல வேண்டியது வரும். அப்ப அவங்க அழுகா செய்வாங்க. சோ இப்ப அதை பத்தி பேச முடியல. இப்போ பேசிக்காவே கர்நாடகா எதுக்காக நம்மள்ட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னா, கர்நாடகாவுக்கு தேவையான குடிநீர் பார்த்தா எம்எல்டி, அதாவது மில்லியன் லிட்டர் வாட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களோட தேவைகள் பாத்தீங்கன்னா 2600 எம்எல்டில இருந்து 2800 எம்எல்டி வரைக்கும் தாங்க. ஆனா இப்ப அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இப்ப அவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு யூசேஜ்ல இருக்குதுன்னா 2300 to 2500 தான். சோ ஒரு 300 எம்எல்டி தான் அவங்களுக்கு ஷார்டேஜா இருக்கு. அதை கர்நாடகா ஒரு மற்ற ஒரு ரிசோர்ஸ் மூலியமாவே அவங்களுக்கு தேவையான தண்ணீரை அவங்களால தயார் பண்ணிக்க முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ரீசர்ஃபேசிங் அண்டர்கிரவுண்ட் வாட்டர், அப்புறம் லேக் ரீஸ்டோரேஷன், டூர் வாடுறது. சோ இது மாதிரி எத்தனையோ செயல்பாடுகள் மூலமா கர்நாடகாவுக்கு தண்ணியை தங்களுக்கு தேவையான தண்ணிகளை நீரை உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அதே விஷயம் அண்ணா சொன்ன மாதிரி சோ நம்ம லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்ல நாம தமிழ்நாடு ஆகட்டும், கேரளா ஆகட்டும், பாண்டிச்சேரி எல்லாமே இருக்கும். சோ ஆல்ரெடி அல்மட்டி டேம் இஷ்யூல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா டேம் கட்டுறதுல ஆந்திராக்கும் கர்நாடகா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க, லோவர் ரிப்பேரியன் மாநிலங்களோட அனுமதி இல்லாம அப்பர் ரிப்பேரியன் மாநிலங்கள் எதுவும் தடுக்கக்கூடாது, நீரை தடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதே சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் மீறி ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் கர்நாடகா ஆதரவு ஒரு இது சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, முழுக்க அரசியல் மட்டும் தான் இருக்குதுங்க. ஏன்னா பாஜக என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில ஒரு வார்டுல வர்றதுக்கு டவுட் தான். அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கர்நாடகால ஆட்சி அமைக்கிறது ஈஸி. சோ அதுக்கு காங்கிரஸோட விளையாடுறது மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி இதுல எந்த அளவுக்கு நீர் தேவையில்லைங்கிறது முழுக்க இத்தனை ஆண்டுகள் அரசியல் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. சரிங்க சார், நம்ம நந்தகுமார் சார் கிட்ட கேட்டுக்கலாம். சரி, எல்லாரும் இப்ப காங்கிரஸ் வச்சுதான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அரசியல் விளையாட்டு. பிஜேபியும் காங்கிரஸை நோக்கி தண்ணி தர முடியாதுன்னு தண்ணியை தரவிடாம பண்ணிட்டா அங்க காங்கிரஸுக்கு சாதகமாகவோ இல்ல பாதகமாகவோ அது அமையும். இங்க தமிழகத்துல முதல்வர் விஜய் அவர்களுக்கு அந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் வரும். திமுக சரியாக ஆட்சி செய்யவில்லை, இப்படி எல்லா இடத்துலயும் சேம் சைட் கோல போடுறது தான் காங்கிரஸோட ஒரு வேலையாக இருக்கும். சேம் சைட் கோல் போறதுல காங்கிரஸ் எல்லாம் எதிர்க்கிறது தான் எல்லாரோட வேலையுமா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா பாத்தீங்கன்னா இப்ப அருமை சகோதரர் சரவணன் கரெக்டா சொன்னாரு. அதாவது வீர சிவாஜி அவர்கள் போபால்ல இருந்து தஞ்சை வரைக்கும் ஆண்டிருக்காரு, அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ஆண்டிருக்காரு. அப்போ ஆண்ட போலாம் இந்த நதிநீர் பிரச்சனை யாரும் இல்லை. நடுவில் சின்ன சின்ன பிராந்தியங்கள்லாம் அவங்களும் தண்ணி முண்டு குடிச்சாங்க, மீதியும் குடத்தில் அள்ளின்னு போனாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் தண்ணி போயிருந்தது, எல்லாரும் நல்லா செழிப்பாக இருந்தாங்க, பல போகங்கள் விளைஞ்சது. பெரம்பூர்ல அவர் வீட்டு பக்கத்துல விளைஞ்சிருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காரு, நெல்வயல். ஆமா, இப்படி அவ்வளோ ஒரு போகம் விளைஞ்சு இந்தியா செழிப்பா இருந்த இடத்துல திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வருது. காரணம் எப்போ வந்தது, யாரால வந்தது? முதல்ல அதை பார்க்கணும். 2014-15 இந்த மேகதாது அணை கட்டுவதற்காக ஒரு சட்ட அமைப்பை கொண்டு ஒரு வடிவமைப்பை கொண்டு அதுக்காக 25 கோடியை நிதி ஒதுக்கி மத்திய அரசுல போய் ஒப்புதல் வாங்கினது யாரு? காங்கிரஸ் இல்ல.
நான் தான் சொல்றேனாங்க, அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி நமக்கு தர வேண்டிய நிதியை கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நமக்கு தர வேண்டிய 41% நிதியில, அதாவது நிதி பங்கீடுல, நிதி ஆயோக் சொன்னதுல நிதி பங்கீடுல 41%, 27% தான் கொடுப்பாங்க. நம்ம ₹1 சம்பாதிச்சு கொடுத்தா நம்ம 29 காசு தான் கொடுப்பாங்க. யூபிக்கும் மஜ்ராக்கும் வந்து ₹3 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே கல்விக்கு ஊக்கத்தொகை கேட்டாங்கன்னா 1300 கோடி இன்னும் தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ரோடு ஃபங்க்ஷன் கேட்டுன்னு கேட்டால் அது தரமாட்டாங்க. மெட்ரோக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இப்படி முழுமையாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒரே ஒரு அரசு யாருன்னா திரு மோடி தலைமையிலான பாஜக அரசு. 12 வருஷமா இதே நிலைமை தான். அவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ வந்த உடனே போட்ட முதல் திட்டம் மேகதாது திட்டம். இப்ப இதை வந்து உடனே வந்து அப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே எதிர்த்த உடனே இல்ல நாங்க வந்து இதை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கோம், இன்னும் டிபிஆர் சப்மிட் பண்ணல, டீடைல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல அப்படின்னா இன்னும் மத்திய அரசு என்ன பண்ணாங்க, இல்ல நீங்க வந்து இந்த சென்ட்ரல் ரிவர் வாட்டர்ஸ் கமிஷன் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாராளமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரு? மத்திய நிதிநீர் கமிஷனு கட்டலான்னு வந்து ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அது யார் தலைமையில இருக்கு? இதே பாஜக தலைமையில் தான். சரி, ஓகே, இதையும் மீறி நம்ம அடுத்தது நம்ம வந்து கோர்ட்டுக்கு போகலாம், இது வந்து சட்ட ரீதியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு முன்னாடி பசுமை தீர்ப்பாயம் இருக்கு பாருங்க, அவங்க போறான். எந்த பசுமை தீர்ப்பாயம்? தென் இந்தியா பசுமை தீர்ப்பாயம். அவங்க சொல்றாங்க, நீங்க கட்டினா இந்த சுத்துப்பட்ட காடுகளும் வனங்களும் வந்து பாதிக்கப்படும், அதனால வந்து நீ வந்து சுற்றுச்சூழல் வந்து நீ வந்து அனுமதி பெறணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த கர்நாடக அரசு என்ன பண்ணுது? அப்போ அதே பாஜக அரசு தான், டபுள் இன்ஜின் அரசு, திருப்பி இங்க அதாவது தென் இந்தியா தீர்ப்பாயத்தை மீறி மத்திய பசுமை தீர்ப்பாயம் பாருங்க, அங்க போய் இவங்க கொடுத்த ஆர்டர் ரத்து பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து திருப்பி என்ன பண்றாங்க, அவங்க டிபிஆர் எடுத்துன்னு போய் அங்க சப்மிட் பண்றாங்க. அவங்க டிபிஆர் சப்மிட் பண்ண உடனே இங்க இருந்த திமுக ஆட்சியில் இருந்த துரைமுருகன் தலைமையில அவ்வளோ பேரும் போய் நாடாளுமன்றத்தில் பிரதமரை பார்த்து, நீர்வளத்துறை அமைச்சர் அமித்ஷா பார்த்து, இதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது, ஆஸ் பர் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் ரிசோர்சஸ் லா படி கடைநிலை வரைக்கும் தண்ணி போகணும். அதுதான் அண்ணன் சொன்ன பியாஸ் ரியாஸ் சட்லஜ் பாகிஸ்தானுக்கு இன்னும் தண்ணி கொடுத்துட்டு இருக்குமே. ஆனா ஏன் இரட்டை நிலைப்பாடாக காங்கிரஸ் இங்க ஒரு விஷயமும் கர்நாடகத்துல ஒரு விஷயம் பண்றாங்கன்றத தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு? அதாவது இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, இப்ப நான் சொல்றேன், அடுத்தது வரேன். இப்ப காங்கிரஸ்ல டி.கே. சிவகுமாரே நினைச்சாலும் சரி, தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஆதரவு கட்சி தான் அங்க இருக்கிறாங்க, அவங்க நினைச்சாலும் இந்த திட்டத்தை நிறுத்த முடியாது. ஏனால் இது அதானிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது சரி. ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் யாரோட திட்டம்? யாருக்காக கொண்டு வரப்பட்டது? அதானிக்காக இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. இவங்க தண்ணி எல்லாம் நிறுத்தி அவங்க கொடுக்க போதெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு தேவை வந்து சுப்ரீம் கோர்ட் 2018 சொன்ன சட்டம் என்ன, நீங்க பெங்களூர்ல அவங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு 14.75% தண்ணிய ஒதுக்கி வச்சுட்டு மீதிய 77% நம்மளுக்கு 92 TMC தரணும். அதுல 14.75 அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதிய 77% நீங்க தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு போங்கன்னாங்க. அப்ப அது அவங்க என்ன பண்ணணும், பெங்களூருக்குள்ள எங்கேயாவது ஒரு செக் டேம் 14.75% ஸ்டோர் பண்ணது கட்டிக்கிட்டு மீதி தண்ணியை நமக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க 67.13% ஒரு டிஎம்சி ரெஸ்டோர் பண்ற அளவுக்கு ஒரு அணையை கட்டுறாங்கன்னா யாருக்காக? எனக்காகவா? கர்நாடக மக்களுக்காகவா? கர்நாடக மக்களுக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக? அதானிக்கு 350 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க சார். மத்திய அரசாங்கம், வேர்ல்டு பேங்க் எல்லாருமே நிதி எல்லாம் கொடுத்தும் கூட இங்க எந்த அணையும் கட்டப்படவில்லை. இதெல்லாம் அரசியல். சரி, அவர் பேசுறாருல, அவர் கிட்டத்தட்ட 35 வருஷமா அரசியல் இருக்காருல்ல, தமிழ்நாட்டுல எங்க அணை கட்டலாம் அவர் அனலைஸ் பண்ண சொல்லுங்க பாக்கலாம். சரி, சொல்லுங்க. நதியும் தரமாட்டீங்க, நிதியும் தரமாட்டீங்க. இந்த மாதிரி மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற ஒரு விஷயமாவும் இங்க கர்நாடகத்திலிருந்து காங்கிரஸை அகற்றுவதற்காகவும் தான் இந்த மாதிரியான வேஷம் எல்லாம் போடப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி கரூர் திமுக அன்பருக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லிடுறேன். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியை கொண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்டிவ் பிரகாரம் வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா
இந்த இதை வந்து கொண்டு வராங்க 2018. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் தான் கொண்டு வருது. அது இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து அண்ணன் சொன்னார், இந்த மேகதாது அணை வந்து 2014 தான் வந்து ரொம்ப தீவிரப்படுத்தப்பட்டது இந்த பாஜக அரசாங்கம் வந்தது அப்படின்றது. அது கிடையாது. இனிஷியல் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஹெச் பட்டேல் கவர்மெண்ட், ஜேடி கவர்மெண்ட்டு இந்த பவர் ப்ராஜெக்டை அப்பயே வந்து கொண்டு வர மூட்டு பண்ணுறாங்க. இது வந்து 1996 97 இதுவாகுது. ஆக்டிவாக எப்போ ரிவ்யூ பண்ணுறாங்கன்னா, ரீஷேப் பண்ணுறாங்கன்னா, சித்தராமையா தலைமையில் இருக்கக்கூடிய அப்போ வந்து இப்போ சிஎம்மாக இருக்கிற டிகே சிவகுமார் ஐயா அவர்கள், அவர் வாட்டர் ரிசோர்ஸ் எனர்ஜி இப்போ மினிஸ்டராக இருக்கும்போது வந்து இதை ரீஆக்டிவேட் பண்ணது காங்கிரஸினோட அரசாங்கம். அதற்கு பின்பாக வந்த காங்கிரஸ் ஜேடிஎஸ் அரசாங்கம் மறுபடியும் 2018-19 பீரியடில் டிபிஆர் ஃபைல் பண்ணுறாங்க சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில். இந்த மாதிரி தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சு. அந்த இடைப்பட்ட 41 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிஞ்சதுனால அது கவுந்து போய் மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாரு, யார் நம்ம பிஜேபி என்ன பண்ணுறது, அவங்க இவர் ஜேடிஎஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களோட கூட்டணி ஆட்சி பண்ணும்போது காங்கிரஸ் என்ன பண்ணுது, இவங்க மூட் பண்ண பிறகு வாக் ஃபார் வாட்டர்னு பாத யாத்திரை போகிறாங்க. இதுதான் வந்து இங்க பொலிட்டிக்கல் கேமே. தண்ணி வருவதற்கான பாதை வந்து இன்னும் திறக்கல. அதாவது இப்ப அதானிக்கு போயிட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் அதானிக்கு போயிடுறாங்க. இல்ல எதுக்கு எடுத்தாலும் அதானிய மையமா வச்சுதான் பாஜகவோட திட்டங்கள்லாம் இருக்கு. ஏற்கனவே வந்து இப்ப அதானிய பேசி கொண்டு இருந்தால் நம்ம வந்து இப்ப கூட ரீசெண்டா ஒரு காங்கிரஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பெங்களூருக்கு 14.75% தண்ணி தான் தேவை. எதுக்கு 67.3% நீங்க வந்து டிஎம்சிக்கு நீங்க அங்க அணை கட்டுறீங்க? முதல்ல அது பதில் சொல்லுங்க. இல்ல அது கட்டுறது வந்து நீங்க இப்போ ஒரு 2020 மின்சாரம் வந்து தனியார் தயாரிச்சு தனியார் விநியோகம் பண்ணலாம்னு சட்டத்தை மாத்தது யாரு ஐயா? மாத்துனீங்க யாருக்காக மாத்துறீங்க? தனியாருன்னா அப்புறம் யாரு? அதுதானே தனியார். எந்த நாட்டுக்காக நீங்க உழைக்கிறீங்க? அதானிக்காக தானே உழைக்கிறீங்க. ஒரே ஒரு நான் கேள்வி நான் இப்ப பாக்குறேன், நான் பிராக்டிக்கலா பாக்குறேன். காட் அக்ரிமெண்ட் வந்தப்பயே வந்து நான் தீவிரமா வந்து இதை உன்னிப்பா கவனிச்சேன். WTO சைன் பண்ணார் நரசிம்மராவ். இதெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு செக்குக்கு 6 ரூபாய் வாங்குறா பேங்க். இதெல்லாம் 100 நாடுகள் வந்து காட் அக்ரிமெண்ட் WTO எல்லாம் சைன் பண்ணியாச்சு. அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க. இவர் 2வது கேள்வி கேட்டாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, இது வந்து தண்ணி வந்து 67 ஏன் ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டா, எங்க வந்து பவர் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து டேம் மாதிரி செக் டேம் மாதிரி கட்டினாலும் அதுல இருந்து பவர் ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படிங்கறதான் எல்லா கவர்மெண்ட்டும் செத்தாலும் பரவாயில்ல. அப்படி கிடையாது. 400 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் 400 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. 400 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட் அதானி. இது பாருங்க, 10 மாநிலம் தமிழ்நாட்டுல பாதிக்கப்படும். இல்ல இருங்க, நான் பதில் சொல்றேன். அதானிக்கு கொடுத்தது வந்து எப்ப, எந்த பீரியட்ல? இவங்க சித்தராமையா பீரியட்ல தான் இதை வந்து இந்த பவர் ப்ராஜெக்ட் மூவ் பண்றீங்க. யாரு அதுக்கு மினிஸ்டர் சொல்லுங்க? டிகேஎஸ் ஐயா அவர்கள் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் எனர்ஜி மினிஸ்டர் பீரியட்ல தான் அதானி உங்களுக்கு வந்து 2020 யாரு டிபிஆர் போட்டதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து பண்ணிதெல்லாம் கொடுத்தீங்க. அது கடப்புல போட முடியுமா? கடப்புல போட வேணாம். மோடி ஐயா ஒரே ஒரு பதில் சொல்லி நம்ம பிரேக் எடுத்துக்கலாம். அதாவது மனசாட்சிப்படி இந்த அணை கட்டப்பட வேண்டுமா, இல்ல நீதியின்படி கட்டப்பட வேண்டுமா, இல்ல என்ன சட்டம் சொல்கிறது? இதை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தீபன் சக்கரவர்த்தி, நீங்க சொல்லுங்க. அதான் ஒரே நிமிஷம், உங்களுக்காக தான் நான் அவர்கிட்ட கேள்வியை கேட்கிறேன். நான் அந்த பாயிண்ட் மட்டும் முடிச்சிடுறேன். அவர் மறுப்பு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது அதானிக்கு எந்த ப்ராஜெக்ட் இது யாருக்குமே இது கொடுக்கப்படவில்லை. 400 மெகாவாட் ப்ராஜெக்ட். என்ன புரியுதுங்களா? அது இல்லாம வந்து 20% தான். அவர் சொன்ன தகவலே தப்பு. proposed மேகதாது ப்ராஜெக்ட் டிசைனை வந்து 4.75 TMC of drinking water annually for Bangalore, which accounts 20% of the total allocated 24 TMC drinking water. பெங்களூருக்கு 24 TMC வாட்டர் தேவை. அதில் 4.20% தான் அதுல இருந்து எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல என்ன, ஏன் இந்த மாதிரியான தவறான
சொல்லப்படுகிறது அப்படின்றது தான் சரவண பெருமாள் அவர்களோட கவலையாக இருக்கிறது. தீபன், இப்ப பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள், தமிழக மக்களோட நலன் கருதி அந்த காவிரி நீரை இங்கு கொண்டு வர வேண்டும், கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டாமல் தடுக்கப்பட வேண்டும். இப்போ காங்கிரஸ் தான் அங்க ஆட்சியில் இருக்கிறது. காங்கிரஸை எதிர்த்து அவர் அரசியல் செய்வாரா? தன்னுடைய வாதத்தை கடுமையாக வைத்தால் இந்த ஆட்சிக்கு ஏதேனும் களங்கம் வந்துவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருக்குமா? என்ன மாதிரியான அவர் முன்னாடி சேலஞ்சஸ் நிறைய இருக்கு இந்த மேகதாது அணையை பத்தியே. ஏன்னா பாஜகவோட ஒரு இணக்கமான சூழ்நிலையில் இருந்தால்தான் நமக்கு நிதியை பெற்றுத்தர முடியும். அடுத்து திமுக குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைக்கிறது, ஏன் மௌனமாக இருக்கிறார் மேகதாது அணையில்? இப்படி சுத்தி வளைக்கிற இந்த சேலஞ்சஸ் நடுவுல முதல்வர் விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? திமுக வந்து ஏன் முதல்வர் மௌனமாக இருக்கிறார் அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் இவங்க 5 வருஷம் சும்மா இருந்தாங்க? வெறும் கொள்ளையடிக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஏன் மக்கள் நலன்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேஷனே பண்ணல, போக்கஸே பண்ணல, வெறும் அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரே போக்கஸோட மட்டும் இருந்ததுனாலதான் அவங்க வந்து ஆட்சி இழந்தாங்க. முதல்வரே அவரோட சொந்த தொழிலே ஆட்சி இல்ல தமிழ்நாட்டோட உரிமையை தாவேகா தான் அடகு வைத்து விட்டது, மௌனமாக இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான விமர்சனம் வைத்திருக்காரு. வரவே அது அவங்க இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேச ஒரு தகுதி கூட அவங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த தகுதி எல்லாத்தையுமே திமுக இழந்துருச்சு. ஏன்னா அவங்களோட தலைவரே முன்னாள் முதல்வரே அவர் தொகுதியில வந்து தோத்துட்டு ஒரு விஷயம், தோக்கிறது காமராஜ் தோத்திருக்காரு, அண்ணா தோத்திருக்காரு, இந்திரா காந்தி தோத்திருக்காரு. நாளைய தேர்தல் விஜய தோக்கடிப்போம், நாளைய தேர்தல் விஜய தோக்கடிப்போம். சும்மா தோக்கிறது விவரத்தை பேசுங்க சார், சத்தியத்தை பேசுங்க. சும்மா நீங்க பேசாம உட்கார்ந்துட்டு குளத்தூர்ல தோத்தாரா, அதுல தோத்தாரு, தோத்ததை மட்டும் பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க. வருவோம் சொல்லுங்க சொல்லுங்க. ஜனநாயகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நீங்க எத்தனை தடவை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே. சரி, ஓகே. இந்த பர்சனலா நம்ம பேசிட்டோம்னா நம்ம மேகதாது அணை பத்தி பேசறதுக்கு தான் இன்றைய தலைப்பு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க தீபன். ஏன்னா இது வந்து திமுக காரங்க பேசுற தகுதியை வந்து இழந்துட்டாங்க. சோ நான் திமுகக்கு இப்ப என்னடா மேடம், இது அல்மெட்டி ரூல், அது அல்மெட்டி சட்டம் சொன்னீங்க, இது வந்து முழுக்க முழுக்க பாஜக பிளே பண்ற கேமுங்க. சோ பாஜக என்ன கேம் பண்றாங்க, நான் போன என்னோட டைம்லயே சொன்ன மாதிரி தாங்க, பாஜக வந்து என்னதான் குட்டிக்கார தமிழ்நாட்டுல வந்து ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியாது. முதல் சுற்றுலயே சொல்லிட்டீங்க அந்த கருத்தை, ஏற்கனவே முதல் சுற்றுலயே சொல்லிட்டீங்க. சரி சார், இப்ப நாங்க வந்து ஜெயிச்சு பாக்குறீங்களா நீங்க? நம்ம எலெக்ஷனை பத்தியே பேச வேண்டாம். இப்ப எலெக்ட் ஆகி வந்த தாவேகா கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இல்ல எலெக்ஷனுக்காக தான் இப்படி ஒரு டைவ் அடிக்குது பாஜக. டைவடிக்காம இருங்க சார், நீங்க டைவடிக்காதீங்க, டாபிக் வாங்க. உங்க முதலமைச்சரை வந்து டாபிக் பேச சொல்லுங்க. டாபிக் தான் சார் வரேன். நீங்க அபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க சார். ஏன் அந்த அபிடேவிட்லாம் நீங்க தாக்கல் பண்ண மாட்டீங்க? கொஞ்சம் அவருக்கான நேரத்தை நம்ம முழுசா கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை பேசுங்க. சொல்லுங்க தீபன். பாஜக என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாதுங்க. சரி, அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் கர்நாடகா ஜெயிக்க முடியும், காங்கிரஸ் வீழ்த்திட்டு. சரி, அதுக்கு காங்கிரஸ் கூடயே பாஜக இணைஞ்சு போகுது அங்க வந்து மேகதாது அணை கட்டுறதுக்கு. அது அண்ணன் சொன்ன மாதிரி அதானி இஷ்யூவா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா வந்து பாஜக வந்து இது காங்கிரஸ் மேகதாது அணை கட்டுது, அதுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த லோவர் ரிப்பேரினோட மாநிலங்களோட என்ன சொல்றது, அவங்களோட பர்மிஷன் எதுவுமே இல்லாம அவங்களை கேட்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பாஜகவோட ஒன்றிய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சார், அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அது ரோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அதை தான் வந்து அமைச்சர் சொல்றாரு. நாங்க ஒண்ணு புதுசா சொல்லல, நாங்க வந்து 4 தூண்களான இதை வந்து கேட்டு ஒரு அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அனுமதியை பெற வேண்டும் தான் இருக்கு. உங்களுக்காக அனுமதி பெறணும். இங்க பாருங்க, அனுமதி கேட்கணும், அனுமதி கேட்கணும். ஸ்டாலின் கிட்ட கேட்டாங்களா? கூட்டணியில இருந்தீங்களே, இந்திய கூட்டணியில கேட்டாரா ஸ்டாலின் ஐயா? ராகுல் காந்திக்கு கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாரு, அப்ப வந்து கேட்க வேண்டியது தானே?
அன்னபூர்ணா ஸ்கூல் கோயம்புத்தூர்ல வாங்கி கொடுத்தாரு இல்லையா ஸ்டாலின் ஐயா அவர்கள். அப்ப ஏன் கேட்கல? நீங்க டாபிக் விட்டு வெளில போலியா சார்? இப்ப ஜெயிக்க முடியாது சரி சார், இப்ப சேலஞ்ச் பண்றேன், நாங்க ஜெயிச்சு காமிப்போம் சார். என்ன பண்ணுவீங்க நீங்க? உங்களோட சேலஞ்ச் இப்ப இந்த கோர்ட் முன்னாடி இருக்கிற சேலஞ்ச், மக்கள் முன்னாடி இருக்க சேலஞ்ச், நீங்க மக்களை தோற்கடிக்கிறீங்க. உங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுத்தா நீங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி சொல்ல தெரியல, உங்களால இது பண்ண தெரியல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை என்ன குற்றம் சாட்ட வேண்டாம் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேக அரசாங்கத்தை வந்து 3 வருஷத்துக்கு நான் வந்து குற்றம் சாட்ட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து நீங்க உங்க செயல்பாடுகள் என்னன்னா, இந்த மாதிரி வந்து தவறுதலான தகவல்களை வந்து எல்லா ஊடகங்களும் இன்ஸ்டாகிராம்ல வச்சுட்டு போய் ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க. தீபன் அவரோட கருத்தை முழுமையா சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட வாதத்தை. ஒரு கருத்தை சொல்லவே இல்லையா? இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க தீபன். ஐயா, தீபன் உங்களோட தனுஷ் படத்துல டான்ஸ் மாஸ்டர் வந்து ஐயா உங்க கருத்தை சொல்லுன்னு கேட்பார் கடைசியில. அந்த மாதிரி நாங்கெல்லாம் கேக்குறோம், அவங்க கருத்தை சொல்லுங்க ஐயா முதல்ல. சார் அதான் சுப்ரீம் கோர்ட் வந்து லோவர் ரிப்பேரியன் மாநிலத்தோட பர்மிஷன் கேட்டாகணும். சோ அந்த கருத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குங்க அப்படி. சோ அதனால லோவர் ரிப்பேரியன் மாநிலத்தோட பர்மிஷன் கேட்டுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மீறி பாஜகவோட ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து கேட்க வேண்டிய அவசியம் சொல்லிட்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆதரவா பேசியிருக்காருங்க. அதாவது மேகதாது அணை கட்டலாம் அப்படின்ட்டு. சோ இது வந்து பாஜக வந்து என்னன்னா, என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல வந்து அவங்க பப்பு வேகாது. சோ கர்நாடகால போய் அவங்க ஆட்சியை வந்து திரும்ப பிடிக்கணும், காங்கிரஸ் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் நம்மளோட முதல்வர் அவர்கள் பாஜக பிரதமர் அவர்களுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு, அந்த அல்மாட்டி டேமோட இஷ்யூ வந்து மேற்கோள் காட்டி நீங்க வந்து இங்க ஒரு முடிவெடுங்க, தமிழகத்துல அனுமதி கேளுங்க இப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த கடிதம் தான் முதல்வர் வந்து கொடுத்திருக்காரு. சரிங்க சார், நிச்சயமா சார். நந்தகுமார் சார், முக்கியமா இவர் தீபன் ஒரு கருத்தை சொன்னாரு. கர்நாடக விஷயத்துல, இந்த மேகதாது விஷயத்துல பிஜேபியும் காங்கிரஸும் கை கோர்க்கிறது, அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி கேம் பிளே பண்றாங்க. அதாவது பிஜேபி பிளே பண்ற கேம்க்கு காங்கிரஸ் வந்து தலையாட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு புது அரசியல் ஒரு ஃபார்முலாவை வந்து சொல்லி இருக்கிறாரு. சோ இந்த இரட்டை நிலைப்பாடுன்றதை தாண்டி இப்ப கர்நாடகத்துல பிஜேபி எப்படி உங்களோட கை கோர்க்கிறது? இல்லை, எனக்கு ஒரு தீபன் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து இப்போதான் முரளிகிட்ட பேசும்போது, கருமுரளிகிட்ட பேசும்போது அந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்து தாவேக்கான்னு ஒரு கூட்டணி சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். இன்னைக்கு தான் வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஒரு நிதிக்குழு அமைச்சு இன்னைக்கு தாவேக்காவை தூக்கி நிறுத்தத்துக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அலுவாலியா தலைமையில நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு உண்டான குழு அமைச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கமிட்டி போட்டிருக்காங்க. இங்க நிதி ஆதாரத்தெல்லாம் நாங்க பெருக்கி தாவேக்கா வந்து கடன் இல்லாம அடுத்த 5 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தாவேக்கா வந்து ஒரு 22 மாசத்துல வந்து பொரிஞ்ச கோழி குஞ்சு. அது அதாவது வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பொரிஞ்ச கோழி குஞ்சு. சரவண பெருமாள் சார் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இல்ல அந்த பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பறக்க தெரியாது. நீ உடனே பறங்கன்னா அது எப்படி பறக்கும்? இப்ப நீங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்றீங்களா? சொல்றாரு இவரு சரவண பெருமாள் முரளி என்ன சொல்றாங்க, பறக்க மாட்டாங்க. அது எப்படிங்க பொரிஞ்ச கோழி குஞ்சு எப்படி பறக்கும்? பறக்காது. பக்கத்துல நீங்க ஜாம்பவான் இருக்கீங்க. இருங்க வர சொல்றேங்க. இதே வந்து நாட்டுக்கோழி இருந்துச்சுங்களா, அந்த நாட்டுக்கோழி என்ன பண்ணுன்னா அதுவா தானா களமாடி, அதுவா தானா இறை சேர்த்து, அதுவா தானா முட்டை பெற்று, அதுவா அடை காத்து, அதுவா குஞ்சு பொறிச்சு, அந்த குஞ்சுகளை எப்படி தீனி சாப்பிடணும் சொல்லி கொடுத்து அதை கொண்டு வந்து உருவாக்கி அது பறக்கும். இது கூரை வரைக்கும் பறக்கும் சார். எந்த கூட்டணியும் 108 சீட் ஜெயிச்சிருக்கு, கூரை வரைக்கும் பறக்கும். ஆனா இது வந்து இயந்திரத்தால பொறிச்ச ஒரு லகான் கோழி குஞ்சு. இது வந்து ஒயிட் லகான் கோழி குஞ்சு. இதுக்கு வந்து பறக்கிறதுக்கு ஆற்றலும் கிடையாது, அறிவும் கிடையாது. இத தூக்கி நிறுத்துறது காங்கிரஸ். நாங்க அதெல்லாம் புரியாம பேசிட்டு இருக்காரு. கடைசியா நான் சொல்றேன் உங்களுக்கு, இதோட நிறுத்திக்கங்க. காங்கிரஸ் பத்தி கூட்டணி பத்தி பேசாதீங்க. நீங்க பேசுறது என்னோட பேசுங்க. இன்னைக்கு 150 இடம் ஜெயிச்சாலும் சரி, 150 இடம் ஜெயிச்சாலும் சரி, நீங்க இதே மாதிரி தான் இருக்கீங்க.
மத்தவங்கள பழி சொல்லி எப்படி பாஜக ஆண்டுகிட்டு இருக்கோம் 12 வருஷமா அதே வேலைதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அத மாத்திக்கங்க, ஆட்சி நல்லபடியா நடக்கும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மேகதாது அணையை பொறுத்து நான் சொல்லிட்டாங்க. டி.கே. சிவகுமார் இன்றைய கர்நாடகா மாநிலத்தின் முதலமைச்சர் நினைச்சா கூட அதை மாத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அங்க பாஜக அந்த அணையை கட்டியே தீர்வோம், அதுக்குண்டான ஏற்பாடுகளை நாங்க மத்திய அரசு ரெடி பண்ணிட்டோம், நாங்க தான் ஆதரவு தரமே, நாங்க தான் உத்தரவு தரமே, நாங்க தான் 9,000 கோடி பணம் தரமே, அப்புறம் ஏன் நீங்க கட்ட மாட்டீங்க? அத ஒரே ஒரு கேள்விதாங்க சார். அதற்கு பாஜக என்னதான் ஸ்டெப் எடுக்கட்டும், என்னதான் சட்டம் போடட்டும், ஆட்சியில் இருக்கின்ற அந்த காங்கிரஸோட செயல்பாடு ஒன்றும் இல்லையா? அவங்க கையில செயல்பாடு கர்நாடக மாநிலத்துக்கு எதிர்க்க செய்வாங்களா? அவங்க கர்நாடக மாநிலத்துக்கு உண்டான மக்களுக்கு உண்டான நலனுக்காக அவங்க நான் செய்வேன் தான் சொல்லுவாங்க. அந்த அண்டை 10 மாவட்டங்கள் பாதிக்குதுன்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கர்நாடகா காங்கிரஸ் அந்த மாநில மக்களுக்காக குரல் கொடுத்தாங்கன்னா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்போம். அவங்க அணை கட்டுன்னு சொன்னாங்க, நாங்க கட்ட முடியாது, அதுதான் மாணிக்கத்தாக்க சொல்றாரு. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தான் சொல்லியிருக்காரு, நாங்க கட்ட விட மாட்டோம், தண்ணி என்ன தண்ணி வருமே தர வேண்டும், உங்களுக்கு தேவை 14.7% அதை எடுத்துக்கங்க, மீதி 77 TMC கொடுங்க, இதைத்தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதை நீங்க வந்துட்டு காங்கிரஸ் கூட்டு சேர்ந்துச்சு, அவங்க கூட சேர்ந்துச்சுன்னா அந்த மாநிலத்தோட நலன் தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க உங்களோட மாநிலத்தோட நலன் நீங்க பாருங்க முதல்ல. அதாவது நீர் மேலாண்மையோட ஒரு இணை அமைச்சர் இந்த மாதிரி கட்டத்துக்கு எந்த இதுவும் தடை இருக்கக்கூடாது அப்படி சொல்றாரு. அத கண்டிச்சுல நீங்க கண்டனம் தெரிவிச்சுக்கணும். அத கண்டிச்சு கண்டன குரல் கொடுத்திருக்கணும் இல்லையா? போய் நேரா போய் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் எழுதுறேன்னா என்ன நாடகம் இது? கூட்டணியில இருந்து நாங்களா வாய் போட்டு சும்மா பண்ண நினைச்சீங்களா? இதோட நிறுத்திக்கங்க உங்க பேச்செல்லாம். அது அடுத்தது நான் சொல்ற பாருங்க. சொல்லுங்க முரளி சார். அடுத்து சொல்ற பாருங்க. நீங்க தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியம் தன்னிச்சையா 108 தொகுதி ஜெயிச்சிருக்கு. ஓ நீங்க 108 தொகுதி எப்படி ஜெயிச்சு எனக்கு தெரியுங்க. நீங்க வெளில சொல்ல கூடாதீங்க. அதோ நிறுத்திக்கங்க. 108 தொகுதி எனக்கு தெரியும். அதோ நிறுத்திக்கங்க. முரளி சார் கிட்ட இருந்து உங்க கிட்ட வந்துறேன். 2 செகண்ட் முரளி சார் ஒரே நிமிஷம் இருங்க. சரவண பெருமாள் உங்களுக்கு சேர்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு, சொல்லுங்க. அதாவது பிப்ரவரி 16, 2018 இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காருன்னா, does not expressively stipulate Karnataka should obtain the consent from the lower riparian states. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் என்னன்னா ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகா அத மேண்டிட்டரி கிடையாது, கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கேட்டு அவங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. இது நம்மளுக்கு எப்படி 3000 கோடி ரூபாய் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதோ, நான் முடிச்சுக்கிறேன். எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்றத இந்த மாறி மாறி 2 திராவிட அரசாங்கம் 3500 தடுப்பணை கட்டுவதற்கு வைக்கப்பட்ட பணம் எங்கே சென்றது? தடுப்பணை கட்டுவதற்கு வைக்கப்பட்ட பணம் எங்கே சென்றது? அதை சொல்றீங்களா? இப்ப தாவேல அரசாங்கம் அதை கண்டுபிடிப்பீங்களா? இப்ப ஊழலை நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லுங்க. தொட்டா விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டேன் நீங்க சொன்னீங்களா? தொட்டவனையே விட்டு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் தடுப்பணை கட்டுவதற்கு 4500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த பணம் எங்கே உங்களால கண்டுபிடிக்க மேகதாது விவகாரத்தில் பிரதமர் தலையிடணும்னு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். நாங்க மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சொல்றாங்க பாத்தீங்களா, திமுக கொண்டு வந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரதமர் தானே அவரை. இப்ப இந்த பற்றி அறிகின்ற அந்த பெங்களூர் தமிழக விவகாரத்தில் ஏன் பிரதமர் தலையிடல? நான் காங்கிரஸ் சைடு இப்ப பேசுறேன். இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்க? எல்லா நதிகளையும் நேஷனலைஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, எல்லா எஜுகேஷனும் நேஷனலைஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஏன் ஒத்துக்கல? நீங்க நீட்ல இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டிய MBBS சீட்டு 1 கோடி ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது. அந்த கொள்ளையடிக்கிற பணம் உங்களுக்கு வரலன்னு தான் நீங்க கொள்ளையடிக்க முடியாது. இரும்பு நாங்க வேறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னாங்க, இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அம்மையார் தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க அதை ஒத்துக்கவே இல்லை. ஆனா அவங்களோட கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிறதும் பதவி சுகம் அடைகிறதா திமுகவோட வேலையா இருந்திருக்கு. இதெல்லாம் நாங்க உண்மையா கண்டிக்கிறோம். ஒரு வகையில இந்திரா காந்தி அம்மையார் செய்தது தேசியமயமாக்குவோம் கல்வியை, தேசியமயமாக்குவோம் நதிகளை அப்படின்னு சொன்னதை நீங்க ஏன் ஏற்கல?
அதெல்லாம் பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து வெடித்து கொண்டு இருக்கிறது. சரி, ஓகே. முரளி சார், நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கடைசி கொஞ்சம் நேரம் மோடி நம்ம பிரதமருக்கு அனுப்பிச்சு விடுங்க தயவு செஞ்சு. கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அடைகின்ற இலக்கில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் மேகதாது அணை கட்டக்கூடாது, கட்டினால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பதிலே நாங்கள் சரியாக இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. இவர்கள் 3 பேருடைய விவாதங்களிலும் நீங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஐயா சரவணன் அவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதிலே திமுக சரியாக இருக்கிறது. ஆனால் மேகதாது அணையை கட்டியே தீர வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. ஏனென்று கேட்டால் கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. மேகதாது அணையை கட்டியே தீர வேண்டும் என்று சிவகுமாரும் காங்கிரஸ் நினைக்கிறது. ஏனென்று கேட்டால் கர்நாடகத்தில் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சரி, கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டினால் என்ன, கட்டாட்டு என்ன, கட்டாமல் போனால் என்ன என்று நினைக்கிறது தன் ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்கு தாவேக அரசு. ஆனால் திமுக மட்டும்தான். இல்ல ஒரு விஷயம் தீபன் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லுங்க. நீங்க ஒரு நிமிடம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொன்னீர்கள் அல்லவா 5 ஆண்டு காலம் திமுக என்ன செய்தது என்று. திமுக ஆட்சியில இருந்த போதுதான் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று விரிவாக்கு திட்டத்தை காவேரி மேலாண்மை ஆணையத்திற்கு அனுப்பிய போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று திமுக சொன்னதனால்தான் அந்த விரிவான திட்டத்தை மீண்டும் கர்நாடகத்திற்கு அனுப்பி வைத்தது காவேரி மேலாண்மை வாரியம். அது மட்டுமல்ல, காவேரி மேகதாது அணை கட்டப்படுமானால் இந்த வருஷம் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் தான். இன்னும் சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீங்க பாவம் அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து போந்தா கோழி குஞ்சு மாதிரி சிக்கிட்டு இருக்க கூடாது. உங்களுக்காக நான் பரிதாபம். நீங்க காங்கிரஸ்காரர்களை நம்பி இவ்வளவு அவமானப்பட்டு இருக்க கூடாது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த மேகதாது அணை வந்துச்சுல, இந்த அணை பிரச்சனை வந்த போது எங்கள் தலைவர் லண்டனில் இருந்த போது, லண்டனில் இருந்து எங்கள் தலைவர் வீடியோ கான்பரன்சின் மூலமாக எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து நாம் நாடாளுமன்றத்தில் மேகதாது அணை கட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்த திமுக. ஆனா காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக வந்து வழக்கமா எதிர்ப்பு, வெளிநடப்பு இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கலாம். தவிர ஒரு பிராக்டிகலா ஒரு என்ன சொல்றேன், முதல்ல நீங்க தூங்குற முதலமைச்சர் தட்டி எழுப்புங்க சார். தூங்குற முதலமைச்சர் தட்டி எழுப்புங்க சார். நான் ஏதாவது ஊடகத்தின் வாயிலாக நல்லதை பேசணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு முதலமைச்சர் என்ன சார் செஞ்சிருக்கணும்? முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? சட்டமன்றத்தில் தீர்மானம் வரல. ஒரு நிமிஷம் நீங்க என்னதான் தாவேக்காக சப்போர்ட்டா பேசினாலும் தீய சக்தி திமுக தான் முதல் எதிரி அவங்களுக்கு. அதனால நீங்க இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இப்பங்கறத அந்த மொத்தத்துல பேசுங்க. எதுக்கு நீங்க கண்டதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது சார். உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே அந்த நாடாளுமன்ற மாநிலங்களுக்கு அனுப்புற வாய்ப்பு கிடைச்சது. நீங்க ஏன் அனுப்பல? இந்த பிரச்சனையெல்லாம் வந்தா நாடாளுமன்றத்துல பேசணும். நம்ம மோடி கிட்ட கெட்ட பேர் எடுத்துக்குவான். ஆகவே காங்கிரஸ் நீங்க அனுப்பிட்டீங்க. நான் சொல்றேன் பிரவீன் சக்கரவர்த்தி தான் இப்ப போய் குரல் கொடுத்து நின்று இருக்காரு. யார் பிரவீன் சக்கரவர்த்தி தான் நிக்கிறாரு? காங்கிரஸ் சிவகுமார் மீட் பண்ணி தண்ணி குடின்னு கேட்டு இருக்காரு. நான் சொல்றேன், இந்த விவாதத்தை ஆரோக்கியமா கொண்டு போலாம். விவாதத்தை ஆரோக்கியமா கொண்டு போலாம். நீங்க 3 பேர் காங்கிரஸும் பிஜேபி காரரும் வலதுசாரியும் நந்தகுமாரும் பேசுறாங்க. நீங்க பேசுறீங்க, நான் பொறுமையா கேட்கிறேன். நான் சொல்ற வாதத்தை கேளுங்க. நாடாளுமன்றத்தில் எங்கள் எம்பிக்கள் தான் பேசினார்கள். நாடாளுமன்றத்தில் எங்கள் எம்பிக்கள் தான் முழக்கம் செய்தார்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன். உங்கள் முதலமைச்சர் சிவகுமாரை போய் சந்திப்பதாக அவர் சொல்லவில்லை, செய்தி வருகிறது.
தயவு செய்து உங்கள் முதலமைச்சர் சிவக்குமாரை சந்திக்க கூடாது, சந்தித்து பேசக்கூடாது. பேசினால் இது மேகதாது அணை கட்டுவதற்கு அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அவர்கள் கொண்டு வருவதற்கு எலிக்கு எப்படி பொறி வைத்து பிடிப்பார்களோ அதே போல கர்நாடகத்தில் இருக்கிற சிவக்குமார் முதலமைச்சர் விஜய்க்கு பொறி வைத்திருக்கிறார். இந்த எலி போய் அங்கே சிக்கிவிடக்கூடாது. நிறைவான கருத்து ஒரு வரியில் ஐயா ப்ளீஸ் மேடம். சார் ஆகவே முதலமைச்சர் பேசினால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது. ஆகவே அது நமக்கு பாதகமாக வந்துவிடும், போகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வாதம். அது மட்டுமல்ல, ஊடகத்தின் வாயிலாக நிறைவான கருத்து ஊடகத்தின் வாயிலாக ஒன்று சொல்கிறேன். இதோ பாருங்கள், மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டின் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன இணையமைச்சர் தன்னுடைய கருத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சொல்லுங்க தீபன் சார், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. 60 ஆண்டு காலமா திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இது எல்லாமே இந்த காவிரி பிரச்சனையை ஒரு இனவெறியை தூண்டுறது மாதிரியும் முழுக்க மக்களோட எமோஷன் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த எந்த கட்சியுமே ஒரு பிராக்டிகலான ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ரொடக்டிவான சொல்யூஷன் கொடுக்கறது இல்லைங்க. தாவேக்கு ஆரம்பிச்சது இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளோட முதல்வர் இதுக்கு ஒரு ப்ரொடக்டிவான கர்நாடக மக்களும் பாதிக்கப்படாத மாதிரியும் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த காவேரிக்கே ஆபத்து வந்துடும். முதலமைச்சர் பேசக்கூடாது, சிவக்குமாரும் சந்திக்க கூடாது. சந்தித்து பேசினால் காவேரிக்கு ஆபத்து. மேகதாது அணையை கட்டுவார்கள். முதலமைச்சர் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, முதலமைச்சர் சிக்கிக் கொள்ளக்கூடாது, போகக்கூடாது. சட்டமன்றத்திலே கொண்டு வந்த நடுவர்மன்றத்துக்கு வேண்டும் என்ற மேகதாதுடைய பிரச்சனை பிரபலம் கொண்டு வரும். அதாவது என்னோட நிறைவு கருத்துனா, நம்ம நண்பர் நண்பர் முரளி அவர்கள் தெளிவாக ஜனநாயகத்தை பார்க்காம விவசாயிகளை காப்பாற்ற நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. எங்களோட கூட்டணி கட்சி தலைமை கட்சியில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க, தாவேக்காரன் தீபன் சக்கரவர்த்தி சொன்னாரு, கண்டிப்பா ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான முடிவு எடுப்பாருனாரு. அதை நாங்களும் நம்புறோம். ஆனா அங்க தஞ்சையில இருந்து அந்த பக்கம் டெல்டா மாநில இருக்க உழவர்கள்லாம் பாதிப்பு அடைஞ்சு செத்து சாவறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முடிவை எடுங்க. நாங்க உங்க கூட உறுதியா நிக்கிறோம். அதுக்காக போராடுறதுக்கு தயாரா இருக்கோம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நீங்க போற குடிமைப்பிடி சண்டையில விவசாயிகள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இதுல ஆக்கப்பூர்வமான விஷயம் என்னன்னா, இப்ப தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிலத்தடி நீர் காவேரி டெல்டால இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை ஊக்குவிக்கிறதுக்கு, அது பெருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அது இல்லாம எப்ப பார்த்தாலும் காவேரியில தண்ணீர் திறந்து விடப்படுகிறது, அதிகப்படியான தண்ணி வருகிறது, மழை காலத்துல விட்டுடும். இப்பயாவது தாவேகா அரசாங்கம் தடுப்பணைகளை பெருவாரியாக கட்டி அந்த 7500 கோடி ரூபாய் கடந்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட வேர்ல்டு பேங்க் ப்ராஜெக்ட் தடுப்பணை கட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட், அந்த பணம் எங்க போச்சுன்னு கண்டுபிடிச்சு அதை கொண்டு பல இடங்களை தடுப்பணைகளை கட்டி நீங்க ஒரு மேகதாது அணை மாதிரி ஒரு தடுப்பணை பல இடங்களை கட்டுங்க. நீங்க கேட்கிறீங்க. என்னோட சஜஷன் விஜய் அவர்களுக்கு அதுதான் ஆக்கப்பூர்வமான சஜஷன். மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.